திரு முத்தரசன் அவர்களே, உங்க கட்சி மாதிரி எங்க கட்சி நினைச்சிடாதீங்க. எப்பொழுது பார்த்தாலும் அண்ணா திமுக பிரச்சனை இருக்குதுன்னு, பிரச்சனை என்று பேச்சுக்கே இடமல்ல. பிரச்சனை எங்க இருக்குதுன்னா உங்க கூட்டணியில் தான் இருக்குது. திமுக தலைமையில் இருக்கின்ற கூட்டணியில் தான் பிரச்சனை இருக்கின்றது. அண்மையிலே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தலைவர் இன்றைக்கு புதுசா வந்திருக்கிறார் திரு சண்முகம் அவர்கள். அவர் அடிக்கடி பேசிவிட்டார், திமுக ஆட்சியில மக்களுடைய பிரச்சனை தீர்க்கல, இப்படியே போயிட்டு இருந்தா தேர்தலில் ஜெயிக்க முடியாது என்ற ஒரு கருத்தை அவரே வெளியிட்டிருக்கார். அண்ணா திமுக பலம் வாய்ந்து கொண்டிருக்கின்றது. திமுக நாட்டு மக்களுடைய பிரச்சனையை அணுகல, தீர்க்கல அப்படின்னு குரல் கொடுத்திருக்கார். பரவாயில்ல, ஏதோ ஒரு 4 ஆண்டுக்கு பிறகு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து புதிதாக வந்த தலைவர் திரு சண்முகம் அவர்கள் நாட்டு மக்களை பற்றி சிந்திப்பது வரவேற்கத்தக்கது. ஏன்னா அந்த கட்சியில யாருமே திமுகவை ஏற்று பேசுறதே கிடையாது. எல்லாம் அடிமை சாத்திரம் எழுதி கொடுத்துட்டாங்க. இன்னொருவர் திருமாவளவன் அவர்கள் விடுதலை சிறுத்தை கட்சியை சேர்ந்தவர், அவர் பேசுறார் அண்ணா திமுகவும் பாரதிய ஜனதாவுக்கும் இணக்கமா இல்லைன்னு. நீங்க கண்டுபிடிச்சீங்களா? ஒருவேளை டாக்டர் பட்டம் கொடுத்தோம், நோபல் பரிசா கொடுத்துடலாம். எங்களுக்கும் எங்க கூட்டணி கட்சிக்கு இணக்கம் பண்ணி சொல்வதற்கு நீங்க யார்? வந்து பாருங்க, அண்ணா திமுக பாரதிய ஜனதா கட்சி, ஐஜேகே, பல கட்சிகள் ஃபார்வர்ட் பிளாக் எல்லாம் வந்திருக்கிறாங்க. நாங்கெல்லாம் ஒன்றாத்தான் இருக்கிறோம். ஆனா உங்களுக்குள்ளதான் கருத்து வேறுபாடு இன்றைக்கு வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறது. திரு திருமாவளவன் குறிப்பிடுகிறார், தமிழகத்திலே கூட்டணி ஆட்சி தான் எங்களுடைய கொள்கிறார். அப்படின்னா உள்ள வச்சுக்கிட்டு வெளியுள்ளதால பேசிட்டு இருக்கிறீங்க. உள்ளுக்குள்ள என்ன, எப்படியாவது கூட்டணி ஆட்சி வரக்கூடாதா அப்படின்னு உள் மனசு சொல்லுங்க. வெளியில இல்ல இல்ல இப்பெல்லாம் கூட்டணி ஆட்சிக்கு வாய்ப்பு இல்ல அப்படின்னு அவரே பதில் சொல்றார். 2 கருத்தையும் திரு திருமாவளவன் அவர்களை குறிப்பிடார். நாங்க சொல்லல, அவர் சொன்னதா இங்க சொல்றோம். ஆக உங்க கூட்டணிக்குள்ளதான் மிகப்பெரிய குழப்பம் காணப்படுகிறது. அண்ணா திமுக ஆட்சியில் அப்படி இல்ல. கூட்டணி அமைச்சர், மத்திய உள்துறை அமைச்சர் வந்தா அவரை நான் சந்தித்தேன். பாரதிய ஜனதா கட்சி சேர்ந்த நிர்வாகிகள், மரியாதைக்குரிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அங்கே நிருபர்களை சந்தித்து பேட்டி கொடுக்கின்ற பொழுது பாரதிய ஜனதா அண்ணா திமுக கூட்டணி அமைக்கப்பட்டு விட்டது, எந்த கூட்டணிக்கு அண்ணா திமுக தலைமைதாகும் என்று குறிப்பிட்டார். எங்கள் கூட்டணி வெற்றி பெற்ற பிறகு அண்ணா திமுக ஆட்சி அமைக்கும் என்று குறிப்பிட்டார். எங்களுடைய கூட்டணி முதலமைச்சர் வேட்பாளர் இபிஎஸ் என்று குறிப்பிட்டார். ஆக இந்த கூட்டணி தெளிவுபடுத்தப்பட்டு விட்டது. ஆனா எதிரணியில் இருக்கின்ற திமுக கூட்டணியில் அங்கமைக்கின்ற கட்சிகள்லாம் பயம் வந்துட்டு ஏதோ பேசிட்டு இருக்கிறாங்க. நாங்க கூட்டணி அமைச்சா நீங்க எங்க கவலைப்படுறீங்க? எங்களுக்கு விருப்பம் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி. பாரதிய ஜனதா எங்களோட கூட்டணி வைக்கணும்னு சொல்றோம், ஐஜேகே கட்சி எங்களோட கூட்டணி வைக்கணும்னு சொல்றோம். அவருடைய விருப்பம் எங்களுடைய விருப்பம். ஃபார்வர்ட் பிளாக் நான் கூட்டணி அமைச்சிட்டு இருக்கிறோம். இப்படி இன்னும் பல கட்சிகள் எங்கள் கூட்டணியில் அங்கம் வகிக்கிட்டு இருக்குது. இன்னும் பல கட்சிகள் எதிர்காலத்தில் அண்ணா திமுக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணியில் வரும் வரும் எதிர்கட்சி தலைவர் வருங்கால முதலமைச்சர் நம் எடப்பாடி அவர்களை வருக வருக என்று வரவேற்று இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் மாவட்ட கழக செயலாளர் அம்மன் அர்ஜுன் அவர்களுக்கும் அற்புதமான திட்டங்கள் எல்லாம் தந்து எதிர்கட்சி தலைவர் கழக செயலாளர் அம்மன் அர்ஜுன் அவர்களுக்கும் நம்முடைய சிங்களூர் சட்டமன்ற உறுப்பினர் ஜெயராம் அவர்களுக்கும் அதே போல